ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிஎஸ்கே சேனல். இன்றைக்கி செட்டிநாட்டு இறால் கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஒரு குண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 கொத்து கருவேப்பிலை, 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ வெங்காய தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இறால் இதில் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கிலோ. அதில் மஞ்சள்தூள், உப்பு, லெமன் சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இறால் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அடுத்து பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 கை தேங்காய், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கி அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே இப்போ 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடையே இப்போ 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான், சுவையான செட்டிநாட்டு இறால் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.